ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Forensic scientists determine the height in centimeter of a person based on the length of the thigh bone. They usually do so using the function h of b is equal to this. இதில் ஓகே, h of ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதை h of bங்கிறாங்க. வேர் b is length. ஓகேவா, அதை மட்டும் நல்லா யோசிச்சுங்க. bனா லென்த்து, ஹைட் வந்து ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, வெரிஃபை த ஃபங்க்ஷன் இஸ் ஹெச் இஸ் 1:1 ஆர் நாட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது வந்து 1:1 இல்லையா? அப்போது முன்னாடி ஒரு இது பண்ண ஞாபகம் இருக்கா? 1:1க்கு a1 a2ன்னு ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு f of a1 is equal to f of a2 இருக்குதுன்னா a1 is equal to a2 இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் 1:1 அப்படின்னு சொன்னோம். அதாவது a1 a2 ஒரே வேல்யூ தான். ஸோ தட் இட் பாயிண்டிங் டு எ யூனிக் எலமெண்ட் அப்படிங்கிற எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்வீட் கிடைக்கும் அப்படின்னு 1:1க்கு ஒரு டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டு செக் இஃப் h is 1:1 we assume that h of b1 is equal to h of b2. இங்கே சொன்ன மாதிரி ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே நான் அப்ளை பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து யூனிக் வேல்யூ தான் பாயிண்ட் பண்ணோம். h of b1 equal to h of b2. ஸோ தட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா b1 equal to b2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது 1:1 ஃபங்க்ஷனாக மாறிடும். சரியா? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், h of b1னா என்ன அர்த்தம், bங்கிற இடத்துல b1 மாற்றிக்குவோம். ஓகேவா? அப்போ 2.47 b1 + 54.10. அதே மாதிரி h of b2னா bங்கிற வேல்யூவை b2ன்னு மாற்றிப்போம். அதே இது இந்த மாதிரி வந்துடும். சரியா? இப்போது இந்த பக்கம் 54.10 இருக்குது, அங்கேயும் 54.10 இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அப்போ என்ன மாறுனா 2.47 b1 2.47 b2. இப்போது இங்கே இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ax is equal to bx அப்படி இருக்குது. சரியா? அப்போ நான் என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கம் நான் எக்ஸால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், a is equal to bன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ரெண்டு பக்கம் 2.47ஆல் டிவைட் பண்ணால் I will be getting b1 equal to b2. சரியா? b1 equal to b2 இருந்துருச்சு. இதுதான் 1:1. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக 1:1 ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேனே. அடுத்தது என்ன, ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் ஹிஸ் thigh bone is 50 சென்டிமீட்டர். அதாவது தை போனோட லென்த்து கொடுத்துட்டாங்க. அதான் இங்கே நோட் பண்ண சொன்னல, b இஸ் த லென்த்து. அதாவது பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கேட்டுறது ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பிங்கிற இடத்துல 50 சப்ஸ்டியூட் பண்ணும். எங்கே பண்ணியிருக்காங்க, இங்கே பண்ணியிருக்காங்க. பிங்கிற இடத்துல 50 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஹைட் ஆஃப் 50 அப்படின்னா என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிங்கிற இடத்துல 50 சப்ஸ்டியூட் பண்ணால் முதல்ல இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும், அது கூட இதை ஆட் பண்ணும். இதுதான் ஹைட்டு. ஓகேவா? அடுத்தது என்ன, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் thigh bone. இப்போது பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்டு கொடுத்துட்டாங்க, h of b கொடுத்துட்டாங்க 147.96. b என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், மூணாவதுக்கு பாருங்கள், h of b வந்து 147.96 கொடுத்துட்டாங்க. b என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அந்த பக்கம் 54.10 கொண்டு போயிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்கே கொஞ்சம் மேனிப்புலேஷன்ஸ் இருக்கு, பண்ணிக்கோங்க. ரைட்? therefore the length of the thigh bone is 38 centimeter. இப்போ ஆக்டிவிட்டி என்ன, check the following curves represent a function. In the case of a function, check whether it is 1:1. hint, use vertical and குறுக்கு வெட்டு நெடுக்கு வெட்டு. எது குறுக்கு எது நெடுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பரவாயில்ல, எனக்கு தேவை ஆன்சர். அடித்து தூக்குறோம் பாருங்க. இப்போ என்ன கேட்குறீங்க, இது வந்து முதல்ல ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறீங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படின்னா இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் பிளாட் பண்ணோன்னா எனக்கு ஒரே ஒரு பாயிண்டில் தான் அது கட் ஆகுது அட்மோஸ்ட். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அதில் டவுட்டு கிடையாது. இப்போ அடுத்த கொஸ்டின், இது வந்து ஒரு 1:1 கேட்குறேன். 1:1 ஒரு வெர்டிக்கல் லைன் ஹொரிசாண்டல் லைன் பிளாட் பண்ணால் அட்மோஸ்ட் ஒரு பாயிண்டில் தான் கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், எத்தனையோ பாயிண்டில் கட் பண்ணுது. அப்போது இது 1:1 கிடையாது. பட் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்த பாருங்கள், ஒரு வெர்டிக்கல் லைன் பிளாட் பண்ணுற ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன அதுதானே கேட்டிருக்காங்க, 1:1. ஓகேவா? இப்போ 1:1 ஹொரிசாண்டலாக ஒரு லைன் பிளாட் பண்ணால் ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. அப்போ இது 1:1. ஓகேவா? இது ஃபங்க்ஷன் கூட, 1:1 ஃபங்க்ஷனும் கூட. சரியா? அடுத்து இது பாருங்கள், வெர்டிக்கலாக பிளாட் பண்ணணும்னா ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன்.
ஹொரிசாண்டல் பிளாட் பண்ணால் ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது, தென் இட் இஸ் 1 to 1. ஓகே, 1 to 1 as well as ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன, இது ஃபங்க்ஷனே கிடையாதுப்பா, ரெண்டு இடத்துல கட் பண்ணிட்டு. ஆப்வியஸாக ஃபங்க்ஷன் கிடையாதுன்னா அப்போ அது 1 to 1 கிடையாது. ஐ மீன் ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷனுங்கிறது ஃபங்க்ஷனோட ஒரு டைப்பு தானே. அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள், மோர் தென் 1 பிளேஸ், நாட் அ ஃபங்க்ஷன், நாட் அ 1 to 1. அப்புறம் இங்கே ஒரு இடத்துல தான் மேக்ஸிமம் கட் ஆகுது, இது ஒரு ஃபங்க்ஷன், ஆனால் இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், ரெண்டு இடத்துல கட் பண்ணுது, இங்கேயும் கட் பண்ணுது, இங்கேயும் கட் பண்ணுது. அப்போ இது 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லை, பட் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து நாம் என்ன பார்க்க இருக்கிறோம்னா ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஜாலி. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா இந்த கடையில் லட்டு மட்டும்தான்ப்பா சாப்பிடுவேன், நான் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். எல்லாரும் லட்டு தான் சாப்பிடுவாங்க, ஜாங்கிரி, பாதுஷா, வேறு என்ன இருக்குது, சரி ஏதோ மற்ற லட்டுலாம் மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த கடையில் நாங்கள் லட்டு மட்டும் தான், ஒரு கடைக்காரர் கடை மூட்டு பேர் வேண்டியதான். இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எல்லாரும் ஒரே லட்டு தான், ஐ மீன் ஒரே லட்டில் லட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இப்படி இருந்தால் இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஓகே, இதை டெக்னிக்கலாக எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். செட் ஏ ஈக்குவல் டு திஸ், பி ஈக்குவல் டு திஸ், ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷன் வந்து இப்படி இருக்குது. அப்படி இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாட் ரிலேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இதுதான் முக்கியம். ஓகேவா? எல்லாமே ஒரே எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி. இந்த வேர்டு ஐடென்டிட்டின்னு என்ன, ஒரே மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்லாம் படிப்போம். ஓகேவா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா எல்லாமே இங்கே பாருங்களேன், செட் ஏ நான் எம்டி செட். இப்போ ஏ டு ஏ மேப் பண்ணுறேன். ஓகேவா? இதுவும் பி இஸ் ஈக்குவல் டு ஏ தான். எக்ஸ் வந்து எக்ஸை தான் பாயிண்ட் பண்ணுவார், ஒய் வந்து ஒய்யை தான் பாயிண்ட் பண்ணுவார், செட் வந்து செட். அப்போ இங்கேயும் லட்டு, இங்கேயும் லட்டு, இங்கேயும் பூந்தி, இங்கேயும் பூந்தி, ஒரே இதை தான் பாயிண்ட் பண்ணும். ஓகே, இங்கே எக்ஸ்னா அங்கேயும் எக்ஸ் தான் இருக்கும், ஒய்னா ஒய்யாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே ஒரு திங்கிங் கண்டிஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷனா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தான். எக்ஸ் வந்து எப்போவுமே எக்ஸை தான் பாயிண்ட் பண்ண போகுது, ஒய் வந்து எப்போவுமே ஒய்யை தான் பாயிண்ட் பண்ணது, யூனிக்காக தான் இருக்க போகுது. ஆமாம், எஸ் எஸ். ஓகேவா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் தான். அப்புறம் என்ன, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபங்க்ஷனுமே ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான். அதாவது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இந்த a to b ஃபங்க்ஷன், f is a subset of set of all real numbers. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே இப்போ ஏ பின்னு இருக்குன்னா இதுவும் ரியல் நம்பர்ஸ் தான், இதுவும் ரியல் நம்பர்ஸ் தான், நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வரதெல்லாம் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். இப்போ சில ஃபங்க்ஷனில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும், ஏஎக்ஸ், அது என்னது 5i + 6, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும். ஸோ அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன். அப்போது இது இல்லாமல் சம்டைம்ஸ் வெக்டார் வரும், அதெல்லாம் வந்து நாட் எ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா அந்த செட்டு டொமைன் கோடொமைனுக்குள்ளே ரியல் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் பேர் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்ரஸ் செக் பார்க்கலாம். ஐயோ, ப்ராக்ரஸ் கார்டு வந்துருச்சு. ஆல் 1 to 1 ஃபங்க்ஷன் இஸ் ஆல் 1 to 1 ஃபங்க்ஷன் ஆர் ஆன் டு ஃபங்க்ஷனா? எல்லா 1 to 1 ஃபங்க்ஷனும் ஆல் ஆன் டு ஃபங்க்ஷனா? இல்லையே, சில பேர் எக்ஸஸாக இருக்கலாமே. அப்போ ஆல் 1 to 1 ஃபங்க்ஷன் ஆர் ஆன் டு ஃபங்க்ஷனுங்கிறது தவறான வாதம். தேர் வில் பி no 1 to 1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b when n of a is equal to number of elements a equal to 4, number of elements b equal to 3. என்ன சொல்ல வரான், இங்கே ஒரு 4 எலிமெண்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு 3 எலிமெண்ட் இருக்குது. தேர் வில் பி no 1 to 1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b, number of a equal to 4, number of elements b equal to 3. ஆமாம். இப்போது 4 பேர் இங்கே இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனி ஸ்வீட் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. இப்போ 4வது பையனுக்கு ஸ்வீட் இல்லை, அவன் ஊரே கூட்டிடுவான். அப்போ கண்டிப்பாக இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. திஸ் இஸ் நாட், தேர் வில் பி no 1 to 1. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு, திஸ் இஸ் ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. மூணாவது என்ன சொல்கிறாங்க, ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ். ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1 to 1 ஃபங்க்ஷன்ஸா? ஆல் ஆன் டுன்னா இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே 4 பேர் இருக்காங்க. ஓகேவா? இவங்க 2 பேரும் லட்டு ஷேர் பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் இதை ஷேர் பண்ணிட்டாங்க. அப்போ இது தப்பு.
எப்படி சொல்ல முடியும்? ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேஸில் பாருங்கள், இங்கே லட்டு இருக்குது, எங்கே பூந்தி இருக்குது, இதை 4 பேர் ஃப்ரம் செட்டியிலேருந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இது வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அப்போ இது ஃபால்ஸ். ஓகேவா? 4வது என்ன? தேர் வில் பி நோ ஆன் டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B when n of A equal to 4 and n of B equal to 5. ஓகேவா? இங்கே 4 தான் இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போது தேர் வில் பி நோ ஆன் டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B. ஓகேவா? நோ, ஆமாம், 4, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, எக்ஸஸாக ஒன்று இருக்குது. இப்போ 4 பேர் பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இங்கே 4 பேர் தான் இருக்காங்க, இங்கே 5 பேர் இருக்காங்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து இன்டூ ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும், ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. There will be no on to function from A to B when number of equal to 4. Yes, true. Tick. அடுத்து என்ன? If F is a bijection from A to B, then n of A equal to n of B. If F is a bijection from A to B, then number of elements A equal to number of elements B. Bijection என்ன இருக்கணும்? 1 to 1 மேப் ஆயிருக்கணும். அதே மாதிரி அது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது இது வந்து if F is a bijection from A to B, then number of elements in A is equal to number of elements B தான். ஓகேவா? அப்போ 1 to 1 மேப்பிங்காக இருக்கணும், இங்கே எதுவுமே லெஃப்ட் அவுட் ஆகிருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் பைஜெக்ஷன் சொல்லுவோம். அப்போ பைஜெக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பியாக தான் இருக்கும். அப்போது இதுவும் ட்ரூ தான். 6 என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஏ, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு பி, தென் F is a bijection from A to B. இது சொல்ல முடியாது, செல்லாது. ஏன் செல்லாது? இங்கே பாருங்களேன், இப்போது இங்கே 3 எலிமெண்ட் இருக்குது, இங்கே 2 எலிமெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே 3 எலிமெண்ட் இருக்குது. அதானே சொல்கிறான். கண்டிஷன் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் பியும் சேமாக இருக்குது. இங்கே 3, இங்கே 3. இப்போது இங்கே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் மேப் ஆகிருக்கலாம். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா இப்போது இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா? இங்கே பாருங்கள், இது வந்து இதுக்கு எந்த விதமான ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஒரு இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட் பிங்கிறது வந்து இப்படி இருந்தாலே F is a bijection சொல்கிறது வந்து தப்பு. ஆனால் இது வந்து பைஜெக்ஷன் சொல்லிட்டா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏவும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் பியும் ஈக்குவலாக தான் இருக்கும். பைஜெக்ஷன் சொல்லிட்டா இது ஈக்குவலாக இருக்குங்கிறக்காண்டியே இதை வந்து பைஜெக்ஷன் சொல்ல முடியாது. அப்போ இது வந்து ஃபால்ஸு. அடுத்தது ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷன். ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? எல்லாமே ஒரே எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணும். அப்போது மீதி எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பைஜெக்ஷன்னா ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கும், இங்கே வந்து இது இன்டூ ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ இதுவும் ஃபால்ஸு. சரியா? ரைட். இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, f(x) கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b given that a, 4 and 1, b belongs to f. f வந்து இங்கே எக்ஸ் ஏ வேல்யூன்னா ஒய் வேல்யூ வந்து 4, அதாவது f(x) வந்து 4, எக்ஸ் வந்து 1ன்னா f(x) ஈக்குவல் டு b. ஓகேவா? நமக்கு f(x) கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷன் பிலாங்ஸ் டு இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போது f(x)ங்கிறத எப்படி எழுதலாம்? ஃபங்க்ஷனுங்கிறத எக்ஸு கமா f(x) வேல்யூ எழுதலாம். ஓகேவா? இதில் எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சப்போஸ் ஏவாக இருந்தால் f(x)ஓட வேல்யூ வந்து 4ஆக மாறும். ஓகேவா? அப்போது இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம் பாருங்கள். f(a) is equal to 4 f(a) is equal to 4ன்னு அர்த்தம். எக்ஸ் ஏவாக இருந்தால் f(x) வந்து 4 தானே. அப்போது f(a) is equal to 4. அப்போ என்ன பண்ணுறேன்? எக்ஸுக்கு பதிலாக ஏங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3a - 5 is equal to 4. ஓகேவா? அப்போ இதுலேருந்து a வேல்யூ கண்டுபிடிச்சலாம். a equal to 3. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 1ஆக இருந்தால் f(1) வேல்யூ ஈக்குவல் டு பின்னு இருக்கும். உங்கள் பாருங்கள், f(1) வேல்யூ ஈக்குவல் டு பின்னு இருக்கும் if x is equal to 1ஆக இருந்தால். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 1 - 5 is equal to b-ஆக இருக்கும். அப்போ பியோட வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்டிருக்காங்க? a and b தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, f(x) கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸ் வந்து f(x) கொடுத்துட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா, எக்ஸோட வேல்யூ இப்படி இருந்ததுன்னா f(x)ஓட வேல்யூ இப்படி இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ ஏன்னா f(x)ஓட வேல்யூ 4. அப்போ f(a) = 4ன்னு மாறும்.
இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4னு வரும். ஸோ தட் ஏ ஈக்குவல் 3, பி ஈக்குவல் டு -2 கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? ஓகே, எக்ஸாம்பிள் 1.18. ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரியல் நம்பர் வந்து இன்னொரு ரியல் நம்பர் மேப் பண்ணுது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு 3 ரேஞ்சில் கொடுத்துருங்க. எக்ஸ் லெஸ் தேன் -2, எக்ஸ் வந்து -2 to 3ல் இருந்துச்சுன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போது எஃப் ஆஃப் 4 கேட்குறாங்க. எஃப் ஆஃப் 4னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 3. அப்போ எஃப் ஆஃப் 4 வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 4னு அர்த்தம். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 2ல் 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுதான் எஃப் ஆஃப் 4. அடுத்தது எஃப் ஆஃப் -2 கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -2 to 3. இது வந்து -2க்கு கீழே இருந்தால் -2 அல்லது அதுக்கு 3க்குள்ளன்னா இது. அப்போ எஃப் ஆஃப் -2க்கு x² - 2ங்கிற ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக பண்ணிட்டாங்களா? அதுக்கான ஆன்சர் 2. அடுத்தது என்ன கேட்டிருக்கீங்க? எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. எஃப் ஆஃப் 1 எங்கே வரும்னா 1 வந்து இந்த கேப்பில் தான் வரும். -2 to 3க்குள்ள தான் 1 இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் 1னா எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் 1 கிடைக்கும். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு x² - 2ல் போட்டிங்கன்னா இது கிடைக்கும். எஃப் ஆஃப் 4 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போது எஃப் ஆஃப் 4 + 2 எஃப் ஆஃப் 1 வந்து 8ன்னு கிடைக்கும். சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 1 அது இதுலேருந்து கிடைக்கும் நமக்கு. எஃப் ஆஃப் 4 இதுலேருந்து கிடைக்கும். எஃப் ஆஃப் -3னா இட் இஸ் லெஸ் தேன் -2. இந்த இடத்துல தான் நீங்கள் எஃப் ஆஃப் -3 கால்குலேட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் -3 கிடைக்கும். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் -3 வந்து இந்த ஃபார்முலாவில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு எஃப் ஆஃப் -3 கிடைக்கும். ஸோ இப்போது இந்த வேல்யூவில் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து -31 கிடைக்கும். ஓகேவா? ரைட்.